ஆடி 18 படுகலாம். இன்னைக்காவது தேவலா, நாளைக்கு சுத்தமா படுத்தணும். கோயில் இருக்கு, அளவு இருக்குது, அக்கினி கட்டு இருக்குது, தேர் இருக்குது. அதோட சாப்பிட்டு கூப்பிட்டு வந்த விருந்தாளி வீட்டுல விட்டு சொல்றது கேள. தேர் பார்க்க வந்த விருந்தாளி சனத்தை வீட்டை விட்டுட்டு அங்க படுக்கிற இல்லாத இங்க வந்துடும். சொல்லுவேன். என்னால எழுப்ப முடியாது. அங்க போனா தாயா கடிச்சு இங்க இப்பேற்பட்ட இடத்துல இந்த மாதிரி படுகளை முடித்திருந்தால் இப்ப எழுப்பிட்டா இல்ல வீட்டுக்கு போயிடும். போனால் போகணும், அதான் எனக்கு பிடிக்கும். பார்த்தால் பார்க்கணும், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போகிறியா? வீட்டுக்கு போகிறியா? அங்க இடம் இல்ல, விருந்தாளி நொம்பி போய் கிடக்குது. அதே நாள் வாசல்ல கிடக்கு இருக்கு. இதை நான் எழுப்ப மாட்டேன். இந்த உத்தவத்தை இவங்க மாற்றுவேன். எம்மனாலும் வாழ்த்தோட்டம். அடிச்சா சும்மா பிடிச்சா அடிக்கிறது செம்மையா அடிக்கிறாரா. பிடிக்கிறதுல பிடிச்சா அடிக்கிறீங்க. சாப்பிட்டியா? ஒண்ணு என்ன சொல்றான், நீங்க புடிச்சு அடிக்கிறான். என்ன கூடாது என்ன கூடாடி இது ஓடப்பட்ட சுத்து அடி தாங்க முடியாம போடுவத வேட்டி துண்டு என்ன கூட பத்தாடி அடி. நான் கட்டக்காரன் கட்டிட்டு ஊத்தப்பட்டு இதெல்லாம் காப்பு காய்ச்சி போய் கிடக்கு. அவனை அடிக்காது. அவனை அடிச்சு அவன் செத்து போவேன். அப்ப ஏற்பட்ட பொருள் அவனுக்கு என்ன ஆபத்து? அவன் மூட்டை வச்சுக்கிறான். நின்று மூட்டையா? நீ அடிச்சுனா மூட்டை பிச்சுக்கோ. அப்படின்னா நான் சாராய மூட்டையா? அவனுக்கு ஓத வேண்டாம். உனக்கு எப்படி அது தெரியும்? அது உண்மை கதை. பெரம்பலூர் பக்கம் கைகோளத்தூர் பக்கம் தொண்டமாடி ஆட்டம் நேத்து ராத்திரி ஆடிட்டு எல்லாம் வெளிக்காட்டுக்கு போனோம். ஆட்டக்காரன் எல்லாம் இப்படி இப்படி குந்தனான். இவன் ஒண்டியும் ஓடுறான். எங்கடா ஓடுறான், ஏன்டா ஓடுறான்னு நான் பொறுமையா பின்னாடி கையை கட்டிட்டு போறேன். 2 கிணாங்கு வயப்பிள்ளை கிணாங்கு, அதுக்கு நடுவுல போய் இப்படி உக்காந்தா பாரு. அவனுக்கு முன்ன மூட்டை பொத்து. அப்பதான் நினைச்சேன், ஓ இது ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு பயந்து போடுறேன். ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலா? எனக்கு பிள்ளைல பிறந்தா செத்து போடா. சொல்றா இந்த சாக்குல கிணக்கு சொல்றேன். அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போவாத, 1500 செலவு பண்ணாத. வைத்தியம் நான் சொல்ற வைத்தியம். அதுக்கு ஏதாவது வைத்தியம் பார்த்து விட வேண்டியதானே? இருக்கு. என்ன வைத்தியம்? மங்களூர் ஏறி மீன் பிடிக்க போறாங்க. நீ இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு என்ன கூட மீன் பிடிக்கவா? ஆடத்தோட இருக்கும், அதை மிரிச்சு உக்காந்து தடவு.
என்ன இருக்கு? கெளுத்தி மீன் மேய்ஞ்சிக்கிட்டு வரும். அதை அணைச்சு பிடிச்சினா அந்த மீன் இப்படி இப்படி சிலுக்கும். முள்ளு புஷ்ஷுன்னு இப்ப இடையில தான் ஏற்பட்டது அது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சிரிக்காதீங்க. புறா. நீ சிரிக்காயா? நீ சிரிக்கூடாது, நானும் சிரிக்கூடாது. ஆட்டக்காரன் 5 பேர் சிரிக்கூடாது. சம்பளம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஆட்டம் பாக்குறாங்க பாரு, அவங்க சிரிக்கணும். நீ சிரிச்சுக்கிட்டு தான் உன்னை வாத்தியார் கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியே சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்க? அவரு சிரிச்சு போய் எவ்வளவு வேண்டாம் அங்கு வேலை நாளை இரவு நம்மளுடைய கதை. கிளம்புல வண்டி நிக்க கூடாது, போ. நீ போ சாமி, அவங்க பொறுமையா வருவாங்க, நீ போ. அது வேண்டிக்கிச்சு, அது வேண்டிக்கிச்சு. ஆயாம ஆரியாயி ஊர்னி பொங்க வச்சு கூத்து வச்சா பாயி தலைவெல்லாம் எடுத்து போட்டு மந்தைய படுத்து தூங்கி போட்டு போறேன்னு வேண்டிக்கிச்சான். 4 மணியோட நான் போயிடுவேன் அப்படின்னு வேண்டுதலை முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு போகுது. நாளைக்கு தேர்வு அளவு போட போகுது. அது நாளைக்கு கெங்கவதி மதியம் விளக்கத்தை நான் சொல்றேன். விளக்கம் கடலூர் மாவட்டம், வேப்பூர் வட்டம், நல்லூர் ஒன்றியம். உன் சொந்த ஊர் என் நாரியூர். ஒப்பன் செலுவராட்சி நாடக வாத்தியாரு. ஊரை ஏமாத்தி துண்டு சுருக்காட்டுல போய் மாட்டிக்கிட்டான். உங்க பேரு உத்தமராசா. பேரு தான் உத்தமராசா. நீ பண்றதுக்குள்ள ஐயோ கிட்ட தொழில். யாருக்கும் எந்த வஞ்சனையும் செய்யாமல் இருக்கிறேன். உன்னுடைய கேரக்டர் பத்தி எனக்கு ஒண்டிதான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். 2 ரூபா சாம்பு 3 ரூபா விற்பாரு. மாரகோடு தர்மகர்த்தா பரிபணம் உள்ள சாப்பிட்டான். உள்ள கதை தான் சொல்லுவோம், பொய் சொல்ல மாட்டேன். அதிமுக கட்சி கலை செயலாளர் முறைச்சுக்கு பணம் வந்தது. இவன் வீட்டோட சரி ஒருத்தருக்கு 1 ரூபா கொடுக்கல. அது மட்டும் இல்ல, செட்டுக்கு மேனேஜ்மெண்ட் 5 பேத்துக்கு வேப்பூர் கூட்டு ரோட்ல பூ கடை மாலை கட்டுவான். தாழ்த்தப்பட்ட செட்டு, சின்ன செட்டு, செத்து போன ஜன் ஜன ஜன போடுவோம். அப்புறம் கிழக்க வட்டம் கரகாட்டு செட்டு. இந்த செட்டுக்கு மட்டும் கணக்காக்கியது. இந்த செட்டுக்கு 15 பேத்துக்கு வாத்தியாரு. வாத்தியாருன்னு வச்சுக்கிட்டு தச்சனை பணம், வாத்தியார் பணம், பாக்கு பணம் 55,000 சம்பளம் பேச்சுனா உங்களுக்கு 30,000. இவருக்கு தேங்காய் மூடி பச்சை அடிச்சு வேட்டு துண்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு ஆட்டக்காரன் 5 பேத்த ஊம்ப அடிச்சு. இந்த 5 பேர் இல்லைன்னா நீ எங்க போய் ஊம்புவோ? அது மட்டுமா, இந்த கோட்டர்ல வாங்கி தருவாங்க. 1 கண்ணுல காட்டுவானா, அவன் டிக்கோடு சரியா போச்சு. அவனை பத்தி எனக்கு தான் முழுசா தெரியும். எல்லாம் என்னுடைய உழைப்புடா. ஆமா, என் மயில் உழைப்பு. என் உழைப்புடா, நீங்க யாருமே இங்க பிழைக்க முடியாது. இருடா, என் உழைப்பு இல்லைன்னா நீங்க யாருமே பிழைக்க முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். ஆம்பளை பொம்பளை எல்லாம் வெளியூர் சனம் உள்ளூர் சனம் எல்லாம் கூட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். உன் உழைப்பா? என் உழைப்பு
என்னடா ஒய்ப்பு? நான் இல்லைன்னா யாருமே இங்க பிழைக்க முடியாது. போடா ஏன்டா நிக்கிற கேன குதி? நான் யாரையாவது ஊம்பியாவது தரும் போ. வண்டி சார்ஜ் காட்சி விடுறாரு. ஏய் போடா, நான் தரேன்டா, போடா. போய் பைபாஸ் ரோட்ல நின்னு வரேன். எங்கேயும் போயிடாத. போ. உன் ஒய்ப்பு. உழைப்புடா உழைப்பு. 2 ராத்திரி பேசுற சம்பளத்தை நீயே வாங்கிக்க. உன் மச்சன்டா மர்மோட தனியா விட்டு போறா. எனக்கு மச்சன்டா. அப்புறம் ஊம்பவன. ஏங்க இவர்தான் ஒய்ப்பு. நீ ஒண்டி மத்தலடி, நீ ஒண்டி போட்டி ஆட்டிக்க, நீ ஒண்டி செயின்ஸ போட்டுக்க. நானும் பொண்ணு எல்லாம் போயிருங்க. ஏய் இவனாங்க. ஏய் இல்ல நீனே எங்களை கூட வாடா. சரி நீ போடா. நானும் ஆடுறா. ஏய் தம்பி, ஆடுறா. டிரைவர் ஒரு தாள் வச்சிருக்கனோட. டாடா ஏசி. அவர் அண்ணா நிக்குது. போய் எட்டு விட்டு. இவன் என்ன பண்ணுவான்? ஆறுடா. ஆறு இருக்குல்ல? ஆறுல போய் எங்க போவீங்க? ஒய்ப்பு அவனே ஆட்டம். ஏன் சொல்லி செருப்பாலே அடிக்க. உன் ஒய்ப்புடா, உன் ஒய்ப்பு. 1 மணிக்கு உள்ள போனா வேஷம் போட, 4 மணிக்கு வெளியே வரான். கண்டானியா கண்டானியா கதவுக்கு 2 இந்த 4 பேரும் போயிட்டா நக்கு வர கண்டானியா. உன் ஒய்ப்புடா. நான் கிட்ட வந்தா கேடு. என்ன ஒண்டி ஆனாலே ஒட்டி கூப்பிட ஆனாலே நினைக்கிறேன். வாங்கயா கூப்பிடுறா. எங்க மேய்த்திரி சொல்லட்டும். வாங்கயா. எங்க மேய்த்திரி சொன்னாதான் வருவான். எங்க மேனேஜ்மெண்ட் சொல்லட்டும். ஒய்ப்பு. 10 மணிக்கு முன்னாடி 10 மணிக்கு வெளியே வர, 6 மணி வரை ஏன் ஒய்ப்பு இருக்கிற? ஒய்ப்பு வருவானா ஒண்ணு நம்பி என் ஓட புட்டமான. சரி சரி வணக்கம் வணக்கம் மச்சான். ஏய் கமான் ப்ளீஸ் கமான். சார் வணக்கம். ஏய் வாப்பா வணக்கம். சம்பளம் நமக்கு சம்பளம். அவன் அடிமை ஆயிட்டான். உன் கையால் தான் நான் வாங்குவேன். பாதியார் நான் தான் உனக்கு. வா என்ன நம்புறீங்களா? உங்களை உன்னை நம்பவும் ஒரு பையன் நம்போட ஒண்ணு. வா அடு அலுடியா. என் சொந்தா பேரா மத்தி சொந்த உரை கேட்கவில்லை.
ஐம்பத்தாறு அல்லவா? அதிலே ஒரு பிரிவாகிய உங்களுடைய நாடோ சரியான் படவெட்டாபுரி பெற்றாம். படவேட்டாபுரி விட்டடாம். படவெட்டாபுரி பெற்றத்தான் வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய என் பேர் நாமகம் ஆமா சுந்தரராஜன். எனக்கு சுந்தரராஜன் என்று பேர் நாமத்தை சுட்டி அன்றியா வாங்க ஒன்று வாங்கிக்கலாம். அடிக்கிறதுல 3 பிச்சுக்கிட்டு ஓடி போடும். வலிக்காதான். என்னமோ மாறியாயி என்னமோ தொட்டு அடிக்கிறான். நீ பாத்துக்காயா யாரு அடுத்த வருஷம் தேருக்கு நான் அளவு போடுறேன் ஆயா. என்ன தொட்டான் தேவோட போய் கட்டான். இந்த மாதிரி சொல்லிட்டு அடிச்சோலாம் போயிட்டாண்டி ஆயா. அளவு போடுறியா? நான் வேண்டிக்கிட்டேன். சரி நான் இறந்தாலும் பரவாயில்லை. அரே இந்த மாரியம்மன் இதனுடைய சாட்சியாக சொல்றேன், நீ 100 ஆண்டு காலம் வாழ்ந்தால் போதும். எப்படி சாவோ நீ? நல்ல சாவா வருவான். எப்படி உனக்கு எப்படி பத்திரிக்கை அடிப்பேன் தெரியுமா? எப்படி ம். எப்படி கண்ணீர் அஞ்சலி கண்ணீர் அஞ்சலி போட்டோ போட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் என் நாரியூர் கிராமத்தைச் சேர்ந்த காலம் சென்ற நாடகாசிரியர் செல்வராஜ் மகன் எஸ் உத்தம ராஜா சித்திரை மாதம் 24ஆம் தேதி விடியற் காலை 5:30 மணி அளவில் அகால மரணம் அடைந்தார். உனக்கு திடீர் சாவு தான், ஒரு நல்ல சாவு வராது. ஆங்க ஒரு ஆள் வரணும். ஒரு புறா என்ன சொல்றீங்க? புறா கேளுடைய நாடோ படவெட்டா அப்படி வெட்டலாம். என் பேர் ராம சுந்தரராஜன். என் தந்தையும் தாயார் இருவருமே சிறு வயதிலே இறந்து விட்டார்கள். யாரு? நான் என்னை பெற்று வளர்த்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னை விட்டு சென்று என்னை பெற்று வளர்த்து நான் சின்ன வயசா இருந்தேன். எங்க அப்பா இருவருமே எங்க அப்பா அம்மா 2 பேருமே காலம் அடைந்து விட்டார்கள். நீ மூணுன்னா மூடிக்கிட்ட. அப்படியே கூத்தாட பேசுவா. தேவடியா இருக்கு பாருங்க, தேவடியா. அது யாரம்மா தேவடான்னு தெரியுமா? அதைக்கு அப்பம் போய் 20 வருஷம் ஆச்சுடா. ஏய், புறா. என்னடா இது மாரி அடிச்சவன்லாம் போயிட்டான்டா. பொருடா என் தந்தையும் தாயார் சின்ன வயதில் இறந்து விட்டார்கள். பதறாத. அது நாள் வரைக்கும் இது நாள் வரைக்கும் என்னுடைய வயது 21. உன் வயசு 21, என் வயசு 43. அதான் 43. எனக்கோ வயது 21 வயது ஆகுது. ஆமா. எங்க அப்பா அம்மா சின்ன வயதில் என்னை விட்டு விட்டு இறந்து விட்டார்கள். அனாதி பய. இந்த நாட்டுக்கு நானே ராஜா, ஆமா. நானே மந்திரி, ம். இந்த ஊருக்கு தர்மகர்த்தா நானே, ஆமா. இந்த கோவிலுக்கு ஆ. பூசாரி நானே. ஆமா ஆமா. இந்த சாமி புல்லா நான் தான். இந்த சாமி இதுலடா சாமி, நான் தான் சாமி. என்ன பண்ணோம்? இந்த தூக்கிட தேவையில்ல. எத அந்த மாதிரி உள்ள இருக்கிற மாதிரியா? என்ன தூக்கி அங்க விட. ஊர்ல ஒரு செருப்பு முறை வளர்க்கும். ஏய், என்ன வீட்டுக்கு கொஞ்சோண்டு வரியா போட்டுட்டு நாளைக்கு தேர்வுக்கு போகல இந்த பங்கமான மாதிரி வந்து நான் அதிலே அமர்த்தி என்னை எல்லாரும் சேர்த்து இதை யாரும் கும்பிடக்கூடாதா? யாராவது கூப்பிட்டா எந்த யாராவது பஞ்சாயத்துக்காரங்க கும்பிட்டாங்கன்னா இங்கே அடிப்பேன். இங்கே அடிப்பேன்டா, இங்கே அடிப்பேன். கூட போட சொல்றா, போட சொல்றா. கோயிலியா? ஏந்திரு. பூசாரி ஏந்திரு. பூசாரி யாரு? கூட்டுறன்னு சொல்லிவிட்டு வந்துரு. ஒரு ஒண்ணு இல்ல, பணம் கொடுத்த மட்டும் நம்ம கெப்பாசிட்டி என்ன ஆக்காமா? ஓஹோ, தாய் மாமன்டா டேய், அவரை கூப்பிடாத. புடா. உன் வீட்டு காரியத்துக்கே வரமாட்டான். அவனுக்கு போய் 100 ரூபா கொடுத்துற. நீ காரியத்துக்கு பத்திரிக்கை எடுத்து போனா ஒரு டீ வாங்கி கொடுப்பாடா முதல்ல.
இந்த நாட்டுக்கு நானே ராஜா, கோயில் பூஜை நானே மந்திரி. பூட்டா கதவு கொடுத்துறாய். உன் சாவி கூட உன் சாவி கூட அவங்க அம்மா பூட்ட பூட்டலாம். ஒன்னா சாமி யாரா? இவன் தான் பூஜாரி. கோவில் உள்ளே போக கூடாது. ஆற கருப்பா சாமி பூட்டுற கோயில போட்டு சொல்றா. பூட்டியாச்சுங்க. இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே அதிபதி நான் ஒண்டிதான் இருக்கேன். இந்த படவேட்டி அவர் வெட்டுறதுக்கு கடுமையான நானே ராஜா, நானே மந்திரி. ஆட்டக்கூட முடியாது. டேய், எனக்கு என்னென்ன பழக்கம் தெரியுமா? சொல்லுங்க. நான் ஒன்னே கண்ணே பிறந்து வளர்ந்து நானே பிறந்தேன், நானே வளர்ந்தேன். என்னை யாருமே இந்த ஊர்ல என்ன அசைக்க முடியாது. கடுங்கோல் ஆட்சி. நான் என்ன நினைக்கிறேன்னா அதாங்க. எவனாவது எகுத்துட்டு வந்தா அப்பயே அடிப்பேன், அவத்தினே அடிப்பேன். என்ன ஏன்னு கேட்கறதுக்கு ஆளு இல்லை. இன்னும் என்ன தெரியுமா எனக்கு பழக்கம்? எகுத்து வந்தா என்னை எகுத்து வந்தால் அவனை அப்போ உதைப்பேன், அப்பயே அப்போ அடிப்பேன். நல்ல ஆம்பளை அண்ணா ஒப்பன் செடுராச்சுக்கே நீ பிறந்தானா இருந்தா வேஷத்தை தொடச்சிட்டு காலை பைபாஸ் ரோட்ல என்னை வந்து அடிக்கணும். அங்க வந்து என் மேல கைய வச்சா அட உன் பொண்டாட்டவா இங்கதான் அடிக்கிறான். அங்க வந்து டச் பண்ணி பாடுறான். நானே வளர்ந்து பிறந்து எனக்கு என்னென்ன பழக்கம் தெரியுமா? சொல்லுங்க. ஏலே, நான் தானா வளர்ந்தவன். எனக்கு என்னென்ன தெரியுமா? டா. நாலு பேரும் சுடுகாட்டுல போய் குயில் நோட்டிட்டு படுத்துக்கலாம். அக்கானு பார்க்க மாட்டேன், அம்மானு பார்க்க மாட்டேன். நான் கண்ட பெண்கள் எல்லாம் காம வெறி வந்து விட்டால் அப்ப கற்பழிப்பேன். அதே கரும்ப பாத்துக்காயா உன்னையத்தான் பாக்குறான். கேள்வியெல்லாம் பார்க்க மாட்டான் சாமி. எனக்கு அது மட்டும் இல்ல, எனக்கு தினந்தோறும் என்ன பழக்கம் தெரியுமா? என்ன என்ன பயங்கரமான எனக்கு போதை உண்டுடா. போதையா? எனக்கு மது அருத்தக்கூடிய பழக்கம் உண்டு. கல்லா? அட கல் இருந்தா குடிக்க. தினந்தோறும் எனக்கு மது வரக்கூடிய வேலை. என்ன வேணும்? என்ன வேணும்?
தினந்தோறும் கல் வேணுமா சாராய பழக்கம் புது கம்பெனி வேணுமா பழைய கம்பெனி வேணுமா எனக்கு இப்ப தயாரிப்புல தான் வேணும் அது ருசி இருக்காது நல்ல மூத்த கல்லா அதாவது பழைய பொருளா இருக்கும் பழைய சரக்கு ஓல்டு மங்க சரக்கு தான் எனக்கு கேளும் அப்படியே இரு உண்மை பின்னாடி போய் ஓல்டு மங்க சரக்கு தான் இந்த கூடுதல பழைய ஓல்டு மங்க சரி விடு நான் தரேன் போ சீக்கிரம் டைம் ஆகுது நீங்க போய் உட்காரு சரக்குங்கடா சீக்கிரம் தாங்க உள்ள சரக்கு போட்டாதான் எனக்கு வேலை சரக்கு கம்பெனி என்ன கம்பெனி? அது ஏன் கம்பெனி தான் அடக்கே புது கம்பெனி இதுக்கு தொட்டுக்கு எதாவது வேணுமே தொட்டுக்கா ஒண்ணு கூட சாமி இந்தா மூந்துக்கு கைய சரி சாராயம் குடிக்கும் போது இது கூட குளிக்கவே இல்லையா காசு இருந்தா அதுல காசு இருந்தா கறி கிரி வாங்கி வச்சுக்கிட்டு குடிக்கலாம் இல்லாதனுக்கு சரி சரி கையை மூந்துக்கிட்டு தான் வரணும் இது வேணும்டா அப்படியே ஏத்து கடை கண்ணு அமிட்டாத நல்லா குடிச்சாட என் முத்திரத்தை தேவையில்லை வாடுறா கட்டைக்கார முட்டை ஏடா எண்ணத்தை குடிச்சிட்டு என்ன வாங்கிட்டு வானா வாங்கி அந்த எண்ணத்தை கொடுக்குறா எண்ணத்தை குடிச்சிட்டு திட்டுறான் நான் தாங்க பாதி குடிச்சிட்டாரு மகாராஜா. கட்டைக்கார பொண்ணு நான் தான் ரோடு மேல ஆடுது ரோடு அல்ல நீ தான் ஆடுற ஏய் அது என்ன இப்படி தாண்டா இருக்குது வாங்கி கொடுத்தோன்னே இழுத்து போட்டு வாழ்க்கிற காலம் தான் அதே அதுக்கு என்ன என்னடா என்ன ஆட்டோகிராம் பேச்சு பேச்சு வேணா நான் கேட்டியா ஏய் கட்டையார பொண்ணு வந்துடுறேன் வாயமுறை அப்படிதான் விட ஏய் இருக்கா ஊர் சண்டை வாங்கடா என்னத்த குடிச்சு பழக்கம் இல்லைங்க தொட்டு கூட பாக்கல நான் செத்தா நீனு செத்துடணும் என்ன மாதிரி நான் சாவணும் குடுறா குடுறா என் உயிரை பண்ண சொல்ல மாட்டாங்க அவன் மூத்தத்தை குடிப்பான்
ஏன் விதிடா கடவுளே. புறா. புறா. இரு. ஆ, நான் கேட்பேன். அடுத்தது என்ன வேஷம் வரணும் சொல்லு. அதை சொல்லிட்டுன்னா கதையை விட்டுறலாம். ஏய் புறா. எடுத்து குடிக்கிறேன். என் மூத்துல உப்பு வச்சு இந்த ஊர்ல என் மேல கையை வச்சா 100 தேடி பாருங்க பொண்டேடா யாருக்கிட்டா என் மதுக்காசா ஒரு இடத்துல இறங்க பிசி தாண்டு வரக்கூடிய பாண்டியனுக்கும் கலாதேவிக்கு பிறந்த ஸ்ரீதேவி என்ற பெண் வயதுக்கு வந்து நிச்சா சுயவரம் ஏற்படுத்தி சுயவரத்து மீது என்று மாலை இருக்கிறாள். 55 நேற்று மன்னர்கள் எல்லோரும் வடகத்தியாபுரத்தில் இருந்தோம், மற்ற தேசத்தில் இருந்தோம், தென்மதிக்கு வர வேண்டும். இப்படிக்கு சுந்தரராஜா சரி எப்படி அவள் கேட்கக்கூடிய வினாவுக்கு யார் ஒருவர் பதில் சொல்லுகிறாரோ அன்னவரே மனமாப்பிளை. அப்படி இப்படி 55 தேச ராஜாக்கள் வந்திருக்காரு என்று சொன்னார். தென்மதுராபுரி பட்டணத்துக்கு செல்லம் அல்லவா? அந்த நாட்டு மகாராஜன் மகள் சுயவரம் என்று நிருபம் கொடுத்து நம்ம சென்றோம். ஒரு மரியாதை இல்லைன்னு நம்மளை எழுதமா பேசக்கூடாது. வந்திருக்க கூடிய ராஜாக்களுக்கு மரியாதை கொடுக்க இன்னும் ரதத்திலையும் ஒட்டகத்திலையும் ராஜாக்கள் பார்க்கலாம்.
அப்பா அம்மா அம்மா சொல்லுமா. ராஜாக்கள் எல்லாம் சுயவரத்துக்கு வந்திருக்கிறார்கள். சரிதான். ஏன்னு சொன்னா தென்மதுராபுரி பட்டணத்துக்கு சென்றமல்லவா. தென்மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு சமுத்திரப்பாடி இருக்கும் கலாபதிக்கு பிறந்த மகளாகி ஸ்ரீதேவி வந்திருக்கக்கூடிய ராஜாவுக்கு மரியாதை கொடுத்துறோம். அங்க போன நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி ஏனென்றால் இன்னும் ரதத்திலையும் பாரு நிறைய ராஜாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து அவரட்டும் பிறகு மரியாதை கொடுக்கலாம். தென்மதுராபுரி பட்டணம் சமுத்திரப்பாடி ஆறா வந்தவங்களுக்கு ஒரு மயக்கு அறுவட்டை கூட்டாமா சேலை போடுறா. நான் எவ்வளவு விட்டாலும் அங்க ஒரு தூங்கு முஞ்சி கூட்டமா உட்காந்துருக்காங்க. அப்பா ஏம்மா அப்படி என்றால் மரியாதை கொடுக்கலாமா? எல்லாருக்கும் மரியாதை கொடுமா. அடுப்பா பாத்துக்குங்க. வணக்கம் குட்டி. மகாராஜா கொஞ்சம் ஏதுருங்க. கமான் கமான். அல்ல கொஞ்சம் ஏதுருங்களேன். கமான் ப்ளீஸ் கமான். கிட்டவா ஏதுருங்க. வந்ததுல இருந்து வடபிரபாத்தனை சமாதானம் கொடுத்ததில் அமர்ந்திருக்கிறீங்களே. தாங்கள் எத்தனை நாட்டு சேர்ந்தவர்? எங்க நாடு கொங்கண தேசம். ஓ கொங்கண தேசம். எங்க அப்பன் பேரு பனங்கொட்டராஜா. பனங்கொட்டராஜா. என் பேரு பூலங்கொட்டராஜா. உங்க நாட்டில் அப்படிதான் பேர் இருக்குமா? சரி சரி. நீ எனக்கு அத்தை மவன். அத்தை மவளா? நான் உனக்கு மாமா மவன். இல்லையே இந்த சொந்தங்கிறது எனக்கு தெரியவே தெரியாத. எங்க பாட்டி பிறந்தது உங்க தாத்தா கூட. எங்க அப்பா அம்மா இது சொல்லவே கிடையாது. அவனுக்கு அறிவு இருந்தா சொல்லிருப்பான். சரி நல்லபடியா புள்ளைய வளர்த்திருந்தானே அப்படி ஊர் மேல விடுவானா? ஐயா இது நிச்சயா சொல்ல வர ஐயா. நீயே உனக்கு மாப்பிள்ளை தேடுற அது ஊர் மேல போறது தானே? அப்படி கிடையாது. தனக்கு தானே மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிறது. அப்புறம் என்னங்க ஐயா ஒரு பொண்ணானவ அவ இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை தேடி போனா ஊர் மேல போறதா? இது அப்பா அம்மா சம்மதத்தோட போகுது இல்லையா? அதான் உயிரோட ஓக்கோட்டு சொல்லக்கூடாது. ஐயோ இது சுழவரா. பொதுவான பேசக்கூடாது. வந்து கூட ராஜாக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. சண்டை வந்துடும். எவனும் என்ன கேட்க முடியாது. நீ என் அம்மா அத்தை மகன், நான் உனக்கு மாமா மகன். பாருங்க ஒரு பாட்டு. பாட்டா? உன்னை பார்த்தது எனக்கு கிளம்புது. சரி பாடு பாப்பா. எவ்வா வா யாரு பஞ்சி கோடி கட்டி கூடி அரி நீயாச்சு நானோ.
தான் போடுவீங்களா? இன்னும் ஒரே ஒரு பாட்டு. இன்னும் ஒரு பாட்டா? ஏ இஞ்சி 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 கோடு நெச்சி 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 கோடு லைட்டா சிவாதாரத்தில் அமருங்கள். ஒரே ஒரு கிச்சடி. யாருக்கு இது பொதுவான சபை? மற்ற ராஜாக்களா தவறா நினைச்சுக்குவாங்க. மாமனுக்கு கிச்ச அடிச்சா இது ஜொயவரா இல்லன்னா கலவரா. ஐயோ வேண்டாங்க, கிட்டவா தவறு. மேல டோல் மேல கைய போட்டு கிட்ட அணைச்சு புடிச்சு ஒரு கிச்சடி. ஏங்க மற்ற குடுறீங்களா? குடு. இந்தாண்ட கைய போடு. கிட்ட நெருங்கி வா. அடி கிச்சடி குடு. உதட்டோட உடட்டு ஒட்டுன மாதிரி இங்க கொடுக்கணும். ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாது. பருத்திக்கு முக்கு தேய்க்கும் போது அப்படி சட்டை வரணும். ஒட்டு ஒட்டுதா? ஒட்டிச்சு அப்புறம் என்ன? கிட்டவா அடி. இங்க குட்டியா எங்க ஒண்ணு கூட. ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாது. இங்க வா, நான் உனக்கு ஒரு கிச்ச அடிக்கிறேன். யாருக்கு? உனக்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கமான் ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம். தாங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? தங்களுடைய நாடு படவேட்டாபுரி வட்டம். சரி. என் பேர் அவன் சுத்தராஜன். மாலையாவது அவனுக்கு போட்டாத. ஏன் அவன் தூங்கு முடிஞ்சு புண்டாமா? உங்க 2 பேருக்கு தூங்கிட்டா இருப்பான். மாலை சொல்லிட்டு இதுல போடு. மாலை உனக்குத்தான் போடு. ஒரு அடியா போட்டுரு. யாரு தகுந்த பதில் சொல்றாங்களோ அவர்களுக்கு உன்னுடைய மாலை. கேட்கக்கூடிய வினாவுக்கு பதில். மரியாதையா பேசிக்க. மூடுறா. மரியாதையா பேசிக்க. நீனும் வந்திருக்க, நானும் வந்திருக்கேன். கிட்ட பேசாத. வாய மூடுறா. வாய மூடுறா. ஒண்ணுக்கு சொந்தக்காரன்டா. சொந்தக்காரன் யாரு? ஏதாவது அது அந்தாண்ட. அந்த விடவராய். வட 29. வடா. இது எல்லாருக்கும் பொதுவான இடம். இது ஒண்ணு வேப்பூர் கூட்டு ரோட்ல. வடா. புட்டு போடா. கேட்கறாங்களா வினாவினை? யாரா இருந்தாலும் சொல்லக்கூடிய வினாவுக்கு யாரு நான் பதில் இருக்கிறா வந்து கூப்பிடுற ராஜாக்கள். தெரிஞ்சவங்க யாருனாலும் சொல்லுங்க, பொண்ணு தூக்குங்க, நான் பாத்துக்கிறேன். சொல்லலாமா? கேளு. தெரிவிக்கலாம். நீரிலே பூத்தப்பூ, நீரிலே பூத்தப்பூ, நிலத்திலே படர்ந்த பூ, தண்டு இல்லாத பூ, அது தலையிலே சூடாத பூ, என்ன பூ? எனக்கு தெரியும், அவன் சொல்றான், நான் பாப்போம். ஏய் சொல்றா, நீ என்ன சொல்றாங்க? நீ சொல்றா, என்ன வச்சு கத்துக்கலாம்னு பாக்குறியா? சொல்றியா இல்லையா? ஏய் உட்காரா. தெரிந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், தெரியாவிட்டால் விட்டு விடலாம். அந்த கேள்விக்கு பதில் தெரிவிக்கிறேன். நீரிலே பூத்த பூ, நிலத்திலே படர்ந்த பூ, தண்டு இல்லாத பூ, பெண்கள் தலையில் சூடாத பூ, அது என்ன பூ? நீரிலே பூத்த பூ, நிலத்திலே படர்ந்த பூ, தண்டு இல்லாத பூ, பெண்கள் தலையிலே சூடாத பூ, அதுக்கு பேரு உப்பு. நீரிலே பூத்த பூ, நிலத்திலே படர்ந்த பூ, தண்டு இல்லாத பூ, தலையிலே சூடாத பூ, சரியான விட உப்பு.
நான் சொன்ன வினாவளிக்கு சரிதான். ஐம்பத்தி தேசராஜாக்கள் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது தகுந்த பதில் உரைத்தது யார் தெரியுமா? பரவேட்டாபுரி மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய ஐயா சுந்தரராஜன் இருக்கிறாரு. அவரே தகுந்த பதில் தெரிவித்திருக்கிறாரு. ஏன்னா திருவண்ணாமலை மண்டலத்தை அவருடைய சமுத்திரப்பாடல் கொடுத்த நிறுவனத்தில் நம்ம வந்தோம். சொன்ன வாக்கமாய் மீறி விட்டார்கள் சொல்லக்கூடாது. சொன்னது போல அவருக்கு கல்யாணத்தை செய்து நல்ல முறையில் அனுப்பி வைங்க. சரி ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என் மகளாகிய ஸ்ரீதேவி கேட்டு வினாவுக்கு நீங்க தான் பதில் சொல்லிருக்கீங்க. தகுந்த மாப்பிள்ளை தான். என்னுடைய மகள். தாயார் நீங்க. ஆமா நீதான் தந்தையா? தந்தை. சரி சரி. ஆமா உங்களுடைய மகளாகிய ஸ்ரீதேவி கேட்கக்கூடிய பதிலுக்கு நீங்க வினாவிடைக்கு பதில் தெரிவித்திருக்கிறேன். ஐயா எங்களுக்கு இருப்பது ஒரு பெண்ணு. அதை விட எனக்கு பெண்ணா இல்ல ஆணா இல்ல. உங்க வீட்டில் இருப்பது ஒரே குழந்தை. அதனால இந்த கல்யாணம் எங்க நாட்டிலே நடக்குங்க. அதனால எனக்கு ஆணு இல்ல பெண்ணு இல்ல யாரும் குழந்தை இல்ல இல்ல இருப்பது ஒரே பெண் ஒரே குழந்தை. அந்த பெண்ணை என் வீட்லயே உன்னுடைய ஆசைப்படி ஆமா இங்க உங்க கல்யாணம் வீட்லயே கல்யாணம் செய்யணும். ஆமா அவ்வளவுதான். சரிங்க அமருங்க. எல்லாரும் ஏந்துங்க கல்யாணம் நடக்க போகுது. போயிட்டு ஓ ஐரா ஐரா கல்யாணம் நடக்கணும். பூவே ஏதுமா ஏப்புமா ஏது ஐரா நல்ல நாளே போய் நமஸ்காரம் தம்பி நமஸ்காரம். ஐயா நல்ல நேரம் என் மகளுக்கு கல்யாணம் நடக்குது. சுபேட்சாகட்டும் சுபேட்சாகட்டும். நல்ல நேரத்துல ஏண்டிமா ஒரு சிம்மாசனம் இல்லையோ அங்க போய் கழுப்பை தட்டி எடுத்து வா. முன்ன குந்தாத மணியோட எடுத்துட்டு வா. ஐயா எடுத்து வா. இது எப்படி? நான் கொண்டா சாமி. ஏன்டா விஷ்ணு ஐயா நான் என்ன காதுல பூ வச்சாருன்னு நினைக்கிறியோ? அப்புறம் என்னதான் வச்சிருக்கீங்க? என்ன இது தாலி இருக்கிறது. ஏன்டா ஏன்டா தோஷிகாலி முண்டம் என்ன கல்புரம் இருக்கு? நோக்கு ஒண்ணும் புரியாதோ? என்ன சாமி? ஐயர்வாளுக்கு தட்சணை கல்யாணம் தட்சணை வாங்கிட்டு வாடா அம்பி போய்கா கத்தினா யாரு? போய்கோடா போய்கோடா. நாட்டு யார் தருமங்கிறதா? அவரா? ஐயா ஒரு காசு கொடுங்க தேய்ச்சின. குடு 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 இல்லைன்னா இருந்தாலும் கூட மட்டும் ஆயிருக்கு கிளம்பா. நூறுரூவா கொடு. ஏன்டா அம்பி குடு 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 100 ரூபா கொடு. ஆளு கூட மட்டும் ஆமா ஆமா. அல்லல் போல் வல்வினை போல் என்ன வைத்து பிறந்த தொல்லை போல் குடும்பம் வாங்கிக்கலாம் கொடு. கசம் கொடுத்துட்டு வாங்கிங்க. விமிதி தட்டியா மணி விமிதி தட்டியா நாய் போடுற அம்பி பாரு நோக்கு ஒண்ணும் புரியாதோ? கொண்டா ஏண்டிமா எடுத்தாந்து இழுப்பு வைக்காத வை. போய்க்கோ வராம்பி வேங்கடாவா. இங்க உட்காந்து ஒருத்தர் சரியா நடக்கிறதா இது போல
ஐயா நல்ல நேரம் போகுது சாமி. இந்தாடா. ஐயா நல்ல மந்திரத்தை சொல்லி இந்த மாலை போட்டு பேசலாம். ஏத்தே. சரி. ஏண்டா சூத்துக்கு எப்படியோ இல்லையோ கேட்டப்பா எல்லாம் மந்திரம் சொல்லணும் பட்டான்னு விட்டுவேன். அந்தாண்ட போயிட்டு சரி கட்டப்படாமா அல்லல் போல் வல்வினை போல் அண்ண வெற்றி பிறந்த தொல்லை போல் போகும் போகாத பேர போல் நல்ல கோபுரம் அமரத்தில் வைத்திருக்கும் செல்வ கணபதியை கைதோதக்கால் ஆறடா பிள்ளை நீயும் அர்த்தராத்திரி சம்பந்தனில் ஊரடா ஒருத்தன் ஊர் பேர் தன்னை இந்த கிழக்கு வாசலை நோக்கி வந்தபடியால் பிள்ளை மோச்சத்தார்களா எள்ளு கடந்து கொள்ளு கடை ஆக போது இந்த கிழக்கு வாசலை திறந்து விட முன்ன என்ன என்ன இது? அந்த மந்திரம் வேற அது தெரியும் சொர்க்க ஜல கைலாசி ஜல காட்சி ராமேஸ்வரி ஜல வைகுண்ட ஜல வெள்ள காட்சி சுத்துவா சொர்க்கம் ஜல கைலாசி எப்படி பிள்ளைக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் சொல்றேன் ஓம் சுக்ராவர்ண நமக சசிவர்ண நமக சதுரபர்ஷன் நமக ஓம் கொண்டாட போகும் நமக ஓம் மலை போகும் நமக ஓம் மாமியால போகும் நமக ஓம் என்ன அப்படி பேச? முத வார்த்தை மட்டும்தான் நல்லூர் மாசி மாதத்துல கும்பலான கும்ப வரும் 10 பேத்துக்கிட்ட ஆளுக்கு 100 ரூபா வாங்கிட்டு கும்பலா படும் பாரு ஆயிரு அதே நம்ம கீழ் சேவன் தாங்க இருக்கணும் மந்திரம் வந்துதோ இல்லையா சுக்கரம ஓட போனமுக மழை போன ஏது 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 அந்த கதை அவர் கல்யாணம் செய்தாரு வாங்கின 200 ரூபாய்க்கு போதும்டா எங்க பிள்ளை நான் திருவள்ளூர் வைக்கிறேன். இன்னும் பாதை போட்டு பச்சை பந்த போட்டு பண்றவா அது ஒண்ணுதான் பாக்கி அப்படியே நான் காய்ச்சி முதுக்கு வாங்கி சும்மாங்க ஐயோ அதெல்லாம் வாங்க இந்த பாரு 6 ஐயோ போகுது ஏன்னா ஐநூறு வாங்கிக்கோங்க கல்யாண சுபேட்சை முடியல ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் கிளம்பு ஏண்டிமா நீனு ஏண்டிமா போயிட்டு வரேங்க. 2 பேரும் நல்லா இருக்க மாட்டீங்க நாசமா போடுங்க அம்மா வணக்கம் வணக்கம். சரி அம்மா ஸ்ரீதேவி அம்மா பிறந்த இடத்தை விட்டு பூந்த இடத்துக்கு போற. சரி. அங்க போயிட்டு வரும்போது இப்ப எப்படி போறீங்களோ ஒற்றுமையா மனகாலத்தோட கோட்டை விடாமல் என்னுடைய அரண்மனைக்கு திரும்ப ஒற்றுமையா வரணும்.
என் தும்ப நல்லா இருக்கும் உன் பொண்ணு சைஸோவே இருக்கும் சரி, போயிட்டு வரட்டுமா? என்ன சொன்னீங்க? என்னைக்கா இருந்தாலும் நீனே சேர்ந்து நாங்கள் என்னைக்கு வீடு வந்து சேர்ந்தாலும் ஆமா போகுது போயிட்டு திரும்பி வரும்போது 2 பேரும் ஒண்ணா யாரும் தனிப்பிரிந்து வரல. ஆமா ஆமா சரி, போயிட்டு வாங்க அத்தை, வணக்கம். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. எனக்கு எங்களுடைய அரண்மனைக்கு போகணும். நம்பர் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். எதுக்கு நம்பர் மாமன் செல்லு வாங்கி கொடுக்கணும் சரி, இல்ல மாமியாரை கொஞ்சம் தம்பி நீ போயிட்டு வா நேரத்துல சரி, மீட்டிங். யாரு நம்பரை கேட்ட மாமியார் இப்ப பொண்ணு தாலி கட்ட வந்தியா மாமியார சேர்க்க வந்தியா எனக்கு எப்பயுமே மாமியாரை பார்த்துட்டு தான் இப்ப அப்புறம். தாலி கட்ட வர ஓகட்டம்லாம் அப்படித்தான்டா ஓ சரி, போயிட்டு வரேன். ஐயா, பட்டணம் தேடி ஏத்திட்டமா போகுவோம். செல்லியம்மா தப்ப என்ன பாவியாரா உங்க ஜீவன உங்க ஜான குடிக்கீங்களா உங்க ஜானா குளிக்குதுன்னு நீ பெத்த செல்லா குளிக்க வந்தா உங்க ஜான அலர்ந்ததையா என் சரசு மேல கொத்துதையா இப்படி 20 கலியன் தாய் வீட்டிலிருந்து திருமாங்கலித்து முடித்து இந்த தென்மதுராபுரி பட்டணத்திலிருந்து படவேட்டாபுரி பட்டணத்துக்கு 20 மாதம் செல்லக்கூடிய நேரத்தில் அங்க ஒட்டகுரா போட்டியே போகிறோம் நல்லதோ கெட்டதோ தெரியல ஒரு ஒத்த குரலை போட்டு தலையில முக்காடு போட்டுக்கிட்டு கோடு கோடு அழுதுகிட்டு வர்றாங்களே இந்த மாதிரி சயனமெல்லாம் பார்த்து போனா ஆகாது இருந்தா ஒரு நல்லதும் இருக்கும் ஒரு கெட்டதும் இருக்கும் அவங்களுடைய வேலைக்கு அவங்க போகிறாங்க ஏதோ அவங்களுடைய நேரத்துக்கு போறாங்க நம்ம நேரம் நல்ல நேரமா இருந்தா எதுவுமே பண்ணாது அதெல்லாம் பயப்படாத நமக்கு ஒண்ணும் வராது இதோ நமக்கு உனக்காக கட்டப்பட்ட கோவில் பாருங்க அரண்மனை சரி இதோ கட்டிருக்க பாருங்க ஆமா மாடா கல்லணை கோட்டை. கோபுரமா கல்லணை கோட்டை சரி உனக்காக கட்டப்பட்ட கோட்டை சரி அதனால நம்ம இருவரும் புதுசா திருமணம் நடந்திருக்கிறது ஆமா இருவரும் நம்ம பஞ்சனிலே உறங்க வேண்டும் தாம்பத்திய உறவு நடத்த வேண்டும் சரி அதனால இன்றைக்கு என்னன்னா புது பெண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதுதான் நல்ல நாள் இந்த நல்ல நாள் வருவதற்கு ஒரு தவறு முன்னாடி செய்திருந்தாலும் சரிதான் தவறு செய்யலனாலும் பெண்ணா பிறந்தவங்க ஒரு திருமணம் நடந்த பிறகு யாரை தொட்டால் பாவம் நீரை தொட்டால் விலகும் அதாவது குளித்து நீராடி விட்டு பின்பு வீடு வாசல் சுத்தம் செய்து விட்டு பாலூற்று சாதம் வடித்து 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்து விட்டு தான் நம்ம இருவரும் தாம்பத்திய உறவு எங்கிலே சென்று குளித்து ஸ்நானபாடுகளில் முடிக்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணு கல்யாணம் செய்யாததுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தாலும் ஏதாவது தவறு செய்திருந்தா தொட்ட தோஷமாக நீரை தொட்டால் விலகும் அந்த பாவமெல்லாம் அதோட போயிடும் பிறகு வீட்டுக்கு வந்து பச்சரிசி எடுத்து பால் விட்டு சாதம் செய்து 10 பேருக்கு நம்ம கையினால் கொடுத்து ஏற்படுத்தினால் நல்லா இருக்கு சொல்றீங்க அதனால எனக்கு குளக்கரை சென்று குளித்து நீராடி விட்டு பின்பு வீடு வாசல் சுத்தம் செய்து விட்டு 10 பேருக்கு பாலூட்டு சாதம் கொடுத்து விட்டு நம்ம இருவரும் பஞ்சனில் உறங்க வேண்டும் சரி அப்படியே சீக்கிரம்
குளக்கரைக்கு சென்றேன், குளித்து முடித்தேன். பச்சரிசி எடுத்து பால் விட்டு சாதமா செய்து என் கையினால் 10 பேருக்கு கொடுத்தேன். என்ன சொன்னா நீங்க சொன்ன மாதிரி செய்து முடித்துட்டு அதுக்கு பிறப்பு என்ன? அப்படி என்றால் நம்ம இருவரும் நல்ல நாள் இருவரும் பஞ்சனையில உறங்கி அது பஞ்சனைக்கு மாறுபாடு சந்தோஷமா உறங்க வேண்டும் மணி கேள்வி பஞ்சலியே சோடித்து பஞ்சலி இருவருமாத்தில் இருக்கும் நேரத்துல என் கிட்ட வந்து வருவான். எட்டுக்கு ஓடுகிறாய என் மாமா ஆசையுள்ள சாமி மன்னா தொட்டி திருமணம் செய்தி உன் கிட்ட நெருங்கையில அடியே பெண்ணு அடியானரா வீசுதாடி ஐயோ இருவரும் பஞ்சனையில உறங்கலாம் என்று பார்க்கும்போது உன்கிட்ட வரும்போது வெறும் அனலா வீசுது, ஒரே நெருப்பா இருக்குது. நெருப்பா வீசுது. எனக்கு
என்னவோ தெரியல. அவன் ஐயோ பத்திரியே சொல்லி தீப்பத்திரியில வந்து 20 மாசத்துல இருக்கக்கூடிய நேரத்துல என் கிட்ட வருவே 8 கோடி கொண்டிருக்கிறாயே நெருப்பா எரியுது அனலா வீசுது கிட்ட நெருங்க ஒன்னா பிறந்த மடியில நெருப்பாளி வச்சிருக்கிற பச்சளைக்கு வாரு படுத்து சுகத்தாரு கொஞ்சம் கூட இருக்குமா முடியலையம்மா ஏங்க இப்பதான் கல்யாணம் செய்தேன் கல்யாணம் செய்து சன்னியாசி ஆமா ஆமா கடன் மட்டும் பட்டினி ஆயிட்டேன் கடவுளே இன்னும் ஒரு வாட்டி உங்ககிட்ட போய் பார்க்கணும் என்னதான் நடக்குதுங்கிறத பார்க்கணும் அடே ஐயோ என்னங்க கல்யாணம் செய்த பாவத்திற்கு சண்டாளப்படுவாய். ஒரு பெண்ணை பார்த்து எதுக்கு திருமணம் செய்யறாங்க? ஒரு ஆணு பெண்ணு சேர்ந்தால்தான் வாழ்க்கையிலே ஒரு குழந்தை பெற்று அதாவது வாழ்க்கையில வாழ முடியும். ஆனா இந்த தேவடியாவ திருமணம் செய்து ஓட்ட பந்தலம் பிரிக்கவில்லை, வந்த சலங்களும் போகல, இவ கிட்டவும் நெருங்க முடியல. சண்டாள படுபாவி சாப துரோகி. பொல்லாத பாதகியா பொண்ணா பிறந்தவ மடிய நெருப்பாளி வச்சிருக்கிற அக்கினி வாழையாது. என் வீட்டுல இருந்து ஒரு நிமிஷம் போட அருகட்ட கம்மிடி எந்த பொம்மையற்ற மடி எவட மடியில் நெருப்பு வச்சிருக்கா? கல்யாணம் பண்ணியும் கல்யாணம் செய்தும் சன்னியாசி கடன் மட்டும் பட்னி ஆயிட்டு நீ வர எழுந்து விட. ஒரு கல்யாணம் செய்து எதுக்குடா கல்யாணம் செய்யறான்? உன் பொண்டாட்டி எந்த விடா முடியாதவன் மொடாயில பங்கு வச்சான்.
பொம்பளை டாட்டு நெருப்பு வச்சிருக்கா என்ற ஊரா முறிக்கிறேன்டா இப்ப போய். வேணாம்டா. சரி தன்னுடைய மனைவியை யாருக்குமே தாரமாக்க மாட்டாங்க. ஆனா என் மனைவியா உனக்கு மனசாட்சியா நவுரா விட்டு தந்தா போட்டு போடா போயிட்டு வாடா. போடா போயிட்டோடா. அடோ ஆனா முடிவு மட்டும் வந்து சொல்லக்கூடாது. ஏன் ஒன்று சொல்ற ஒயிச்சு வாங்க சீலவி சித்திரை பொன் கத்திலே சாமி என்னாச்சு கிட்ட போன சாமி என்னாச்சு இது சாமி கிட்ட போன நெருப்பு இதோட சுட்டுச்சு சாமி ஐயோ என்ன சொன்ன? உண்மையால அவன் நெருப்பு வச்சிருக்கா நம்ம பொருளை அழிக்க பாக்குறா இனிமே நம்ம அவளோட சேர முடியாது இல்ல. வேணா எனக்கு கோயில் வெந்து போச்சு அப்படின்னா நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன் ஏய், இவ என் வீட்லயே இருக்கக்கூடாது. தேவடியா இந்த தேவடியா என் வீட்டுல இருக்கக்கூடாது. நம்ம மூடி கை தடுத்துட்டா இந்த நாடோடி என் வீட்லயே இருக்கக்கூடாது. உன் பொருள் வெந்துதா என்னால தாங்க முடி போகல. உடனே அவளை தடுத்து தேவடியா யாராவது வந்து கேட்பாங்க. அவளை கிழிக்கிறப்ப நம்ம பொருளை வீடா காத்துட்டா யாராவது கேட்பாங்க வீட்டுல வந்து, இதுக்கே நீ தனியா வளர்ந்த சாமி எப்படி காப்பாத்திருப்ப அது வீணாக்க பாக்குற எப்படியா என் மேல தேவடியா ஐயோ சொல்றா 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 ஐயோ உனக்கு வேண்டாதாரு மாமையா நெருப்பா எழுதாடா வீட்டுன்னு சொன்னா தாயோட பிள்ளையாக இனிமேல் என் வீட்டிலே வரக்கூடாது. முக்கியமான பொருள் வீணா போயிடுச்சு உண்மை நீ அடி எப்படியா கல்யாணம் செய்து 3 நாள் ஆகி என் உடலிலே இருந்து அறலாயிருது நெருப்பா இருதுன்னு எனக்கு நீ மனைவியே தேவை தாயோடு பிள்ளையா போன்னு சொன்னா என்ன பார்க்கிறவங்க எல்லாம் கல்யாணம் செய்துட்டு 3 நாளையில தாய் வீட்டுக்கு திரும்பி தலைவி என்ன செய்தாலும் தவறுன்னு சொல்லி என்ன என்னென்னமோ தவறா பேசுவாங்க அல்வா தாவார கோழியில கல்யாணம் செய்து 3 நாள்ல தாய் வீட்டுக்கு போறா என்ன தவறு செய்தாலும் என்னமா பேசுவாங்க
இதை உனக்கு சுடுடா. நம்ம லாயரி என்ன அடிச்சு உதச்சி என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் இந்த வீட்டை விட்டு என் உயிரே போக மாட்டேன். விட்டு விட்டு போக மாட்டாளா? வீட்டை விட்டு அப்பன்னா ஒண்ணுக்கு வேவா போகுது. இனிமேல் ஒரு நிமிஷமா என் வீட்டுல இருக்கக்கூடாது. ஒண்ணுக்கு வேவ போகுது. ஏய், இந்த தேவடியா என் வீட்டுல இருக்கக்கூடாது. நான் உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றேன். அப்படி போகலன்னா வீடு இருக்குல்ல, வீட்டுக்கு பக்கத்துல என்ன மாட்டு கொட்டா. மாட்டு கொட்டா. ஏய் எம்மோ, வீட்டுக்கு போறவன் சத்தமிடாத போ போ. நான் போன்னு தான் சொல்றேன். நீ வந்து மட்டும் என்ன புரோசனம்? என்ன கூத்து பார்த்த? தூங்குனு தான் மிச்சம். போ. பட்டி சாணிக்கும், பட்டி சாணிக்கும், தொட்டி தண்ணிக்கும், தொட்டி தண்ணிக்கும், ஊத்துற கஞ்சிக்கும், ஊத்துல கஞ்சிக்கும், நான் போடுற விட்ட வேலைக்கும், முட்டை வேலைக்கும் அதுக்கு தாள். வாங்கி தின நாய். ஆனா உன் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. யாராவது என்ன வந்து கேட்டா எங்க சுந்தரராஜன் கேட்டா ஏன் மனைவின்னு சொல்லக்கூடாது. சரி, ஏய், என் வீட்டு வேலைக்காரி என் வீட்டுல வேலைக்காரி அப்படின்னு தான் சொல்லும். அவருக்கு நான் வேலைக்காரி கேட்டு வரேன். ஏய், அவர் பொண்டாட்டின்னு சொல்லவே கூடாது. கேட்டு வரேன். ராசி தேவையான சொல்லு. கேட்டு வரேன். நவரு நவரு நீங்களாம் சமமா தான் இருக்கலாம். நவரு நீ நவரு. படி படி. இந்த நாட்டுல படவேட்டியாபுரி வட்டாரத்துல ஆமா சுந்தரராஜன் வீட்டுல பட்டி சாணிக்கும், பட்டி சாணிக்கும், தொட்டி தண்ணிக்கும், விட்ட வேலைக்கும், ஊத்துல கஞ்சிக்கும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா இருந்தா இருக்கலாம் சம்மதம். ஆனா வீட்டுக்கு சுந்தரராஜன் பொண்டாட்டி வீட்டுக்காரியா இருக்க சம்மதம் இல்ல. இந்த வீட்டுல நான் கல்யாணம் செய்துக்கிட்டு வந்து புருஷன்னு சொல்லாம வேலைக்காரி எப்படி ஐயாட சொல்ல முடியும்? சொல்லித்தாண்டி அவன் எரித்து 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 தேவடா தேவடா. ஐயோ சாமி யாரு வந்து கேட்டாலும் சுந்தரராஜ வீட்டு வேலைக்காரி சொல்லிக்கிறீங்க. அவர் எங்க போறாரா? சாமி அவர் எட்டு வருஷம் சாமி என் வேற போச்சுங்க. என் வேற போச்சு சாமி. பெட்ரோல் போட்டு தருவீங்க. எல்லாரும் பென்சில் குடியா. உடனே என்ன திரும்ப செய்ய வேண்டும்? நீ எங்க போற? உடனே என் காமக்க எனக்கு இப்ப அதிகமா ஏறிவிட்டது. அதிகமா இருக்கிறது. தாங்க ஓடி போகல. நான் உடனே என்ன திரும்ப செய்ய வேண்டும்? உடனே என்னுடைய காம வெறியை தீர்க்க வேண்டும். எங்க இருந்தாலும் இந்த புடி ஒரு அழகான பொண்ணுகிட்ட கொண்டு வாடா. பொண்ணை கொண்டு வாடா. கல்ல குடி. தாங்க முடியல, தாங்க முடியல. என்ன பண்ணுது? என்னால தாங்க முடியல. இது எதுக்கு? இத அடியில வை, அத மேல வை, மேல இருக்க கல்யாண நசுக்கு. உடனே என்னுடைய ஆசையை தீர்க்க வேண்டும். உடனே நான் என்ன சொல்றேன்னா, தாசி வீட்டுக்கு நான் தாசி வீட்டுக்கு போவேன். ஆமா. பேசி வீட்டுக்கு போவேன். ஆமா. யார் வீட்டுக்கு போகணும்? ஒரு கேள்வி கூட பாப்பேன். என் இஷ்டம். அதை கேட்க இவளுக்கு சம்மதம் எதுவுமே நானு, இருக்காது. ஏய், சொல்லிடு சொல்லிடு சொல்லு. வாடி கேளு. சொல்றா. என்ன பேரு? ராங்கமா நினைக்கிறேன். என்ன ராங்கமா நினைக்கிறேன்? கோபால, என்ன உரிச்சு விட ஓயம். அப்பா சாமி, ஏய் சொல்றா. என் உடம்பு மயிலுக்குள்ள போயிடுச்சு. இரண்டா அங்க போனா அங்க ஏறிட்டு இங்க வந்து இவன் வரைக்கிறான். ஒரு தாசி வீட்டுக்கு போவாரு, வேசி வீட்டுக்கு போவாரு, எங்க வேணாலும் போவாரு. ஏன் போறேன்னு கேட்கக்கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதமா இருந்தா இருக்கும். அப்படியே இவர் போயிட்டு தாசி என்ன வேணாலும் கேட்பான். காசு பணம் பொண்ணு பொண்ணு எல்லாம் கேட்பான். அதெல்லாம் சிரிச்ச முகத்தோட தான் கொடுக்கும். அப்படியே நான் சென்று எதனாலும் அவ கேட்பா. சிரிச்ச முகத்தோட பொன்பொரு ஆடை அவள் வந்தாங்க. சம்பாதிச்ச சொத்து நீனு. சீக்கிரம் இதுக்கெல்லாம் சம்பா எரியுது எரியுது. காசியோ வேசியோ கல்யாணம் செய்து உடலிலே என்னோடு சேர முடியாமல் நெருப்பாக இருந்து அக்கினியா வீசுங்கிறதுனால
யாரோ தாசியோ வேசியோ எங்கேயோ போய் சேர போறேன். ஆனா தாசியா இருக்கக்கூடியவங்களுக்கு காசு பணம் மேல ஆசை. எந்த நேரத்துல தாசி எந்த பொருளை கேட்கறோளோ அந்த நேரத்துல மந்திரி அனுப்பி விட்டால் சிரிச்ச முகத்தோட எல்லா கேட்கற பொருளை கொடுத்து அனுப்பணும். அவ்வளவுதானே? எல்லா பொருளையும் கொடுத்து அனுப்புறேன். இந்த தர்மகர்த்தாவில் எங்க ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும், கரகாட்டம் வைக்கணும். முன்னாடியே உட்காந்துக்கிட்டு அவன் என்னன்னு கேட்கற ஒரு தடவை டீ கொடுத்து கொடுத்தீங்களே எப்போ? காலையிலையா? இப்பதான் சொல்லிட்டு வந்துருக்கிறேன். அப்படி கத்துறவனுக்கு அது குடிச்சாதான் உங்க தொண்டை நல்லா இருக்கும். மோசமா இருக்கிறீங்க உங்க ஊர்ல. உடனே அழகான பொண்ணா இருக்கணும். ஆமா, என்னுடைய ஆசைக்கு இறங்கணும். எங்க இருந்தாலும் காசு போனா பரவாயில்ல. சீக்கிரம் அழகான நல்ல பொண்ணை கொண்டு வா.
பட்டா வீடுகாரண்டா குடிச்சவன வைக்கார மூஞ்ச பாரு மூஞ்சி வீட்டில் என்ன வேலை என்னென்ன வேலைன்னு கேட்கறதுனால என்ன சேர்ந்தவன் என் பேர் என்ன ஏய் சைன் போட்டுருவேன் நீ போட முடியாது ஏய் நீ கம்மியில் நான் வந்து கொஞ்சம் பேசாதா என்ன போட போற சைன் போட்டுருவேன் நீனா ஆமா நீ எப்ப வருவருன்றது 4 பேர் பாக்குறாங்க யாரா பாக்குறாங்க 1 2 3 4 5 ஏய் டைம் ஏதாவது ஏண்டா தாங்க வைக்கார ஏய் வாய் விட்டு ஆட்டிடுவேன் சத்தவா தாத்தா சரியா உன் ஆரத்துல நாளைக்கு வச்சுக்க கடலூர் மாவட்டம் மாவட்டம் வேப்பூர் சித்தகுடி வட்டம் வட்டம் மங்களூர் ஒன்றியம் ஒன்றியம் உன் சொந்த ஊர் கைதூர் பக்கத்துல பச்சாரு ஏய், என்னடா என்ன பல்ல கடிக்கிறாடா வேலைக்காரன் நாய் ஏய் கிட்ட வராத பாசாரு பாசாரு செல்லமுத்து நாடகவாதியார் அது என் சொந்த பகல்ல ஆமா இப்ப செல்வி செல்வி இது சொல்றதுக்கு ஒரு மந்திரி வாயம்படுறா பூல் இதுதான் இருக்கு ஐயா என் சொந்த ஊர் பாசாரு என் பேரு சொல்லமுத்து அந்த பேரு கேட்கல நாடன்றா நாடல்ல மாம்பழம் இருந்து ஆடுற இங்க உன்னை கூட அண்ணவங்களாம் போயிட்டாங்க போயிட்டாங்க நீ எப்ப போத நான் போவே மாட்டேன் மகமாயி எனக்கு நல்ல நல்ல வார்த்தை தான் கொடுப்பாரு கொடுப்பா கொடுத்தா நான் போவேன் நீ பயப்படாத ஓட்ட சரி யாரு நான் எங்க பிறந்தேன் பின்னாடி படியா? ஆமா ஆமாமா வந்தா அவன் உனக்கு என்ன வேணும் பிள்ளை ஆமா சரி அதாவது எங்க நாடு என்ன தெரியுமா சித்தூர் பட்டணம் சித்தூர் பட்டணம் ஒரு சின்ன நகர் எங்க ஊரு சித்தூர் பட்டணத்தில் ஆசிரியர் பெருமாள் வரக்கூடிய எங்க அப்பா அம்மா யார் தெரியுமா யாருமா எங்க அம்மா பேரு பரிமளா தாசி பரிமளா தாசி எங்க பாட்டி பேரு எல்லாமே தாசினோட வருத்தம் சரிதா என் பேர் என்ன தெரியுமா கமலா தாசி அதாவது எனக்கு
அம்மா இருக்கிறாங்களே சரிதான். இந்த 5 வயசு குழந்தைய விட்டுட்டு ஆ. எல்லாமே செத்துட்டாங்கடா நான் உடனே ஆ. தெரு தெருவா சென்று ஆ. வீட்டுக்கு வீடு ஆ. பாத்திர சேர்த்து ஆ. சாப்பிட்டு இருந்தேன். சரிதான். உடனே எனக்கு இப்ப 12 20 வயசு ஆகி போச்சு. ஆமா. நான் வயசுக்கு வந்துட்டேன். ஆஹா. இப்படி இருந்தால் ஆ. நம்ம வாழ்க்கை செய்ய முடியும்னு சொல்லி ஆ. பிறகுதான் சரிதான். நான் காசி கோயிலுக்கே இறங்கினேன். சரிதான். நான் கண்ணை காட்டி காசு பறிக்கும் நாம இப்படி இருந்தால் வாழ்க்கை செய்ய முடியும் சொல்லி ஆ. பிறகுதான் ஆ. நான் தாசி கோயிலுக்கே இறங்கினேன். சரிதான். இறங்கின பிறகு ஆ. இந்த மாடு விட்டு ஏன் விடுத்தேன் மாடு வேற மாடு